மேகதாட்டில் அணை கட்டினால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்றதை உணர்ந்து தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை ஏற்றி அந்த தீர்மானத்தில் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என்று வரவு ஓலையை மத்திய அரசுக்கு அனுப்புகிறேங்கிற ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அதோட 4வது பக்கத்தில் புதிதாக நடுவர் மன்றத்தை அமைப்போங்கிற ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கிறது என்பது வருந்தத்தக்கது. 50 ஆண்டு காலம் போராடி நடுவர் மன்றத்தை உருவாக்கி அந்த நடுவர் மன்றத்தினுடைய உச்சநீதிமன்ற வழிகாட்டின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி தண்ணீர் கொடுத்த ஒழுங்காற்று குழுவும் அதே மாதிரி காவிரி மேலாண்மை மாதிரி இசைந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்குனாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பெற்ற சுதந்திரத்தை அழித்துவிடும் என்கின்ற அச்சத்தில் தான் நாங்கள் இந்த பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி வயல்வெளிகளை இறங்கி கடகோடியில் இருக்கிற திருப்பூண்டியில் கருப்பு கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு முதலமைச்சர் ஐயாவே நீங்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்துங்க, அந்த வாசகத்தை நீக்குங்க, அப்போ தான் அது பெற்ற சுதந்திரம் பறிபோகாமல் இருக்கும். காவிரி மேலாண்மை வாழ்மையும் போர்டும் அமைச்சதுக்கான அந்த வழிகாட்டுதலை முற்றிலுமாக மாறி போயிடும் எங்கள் அச்சத்தில் தான் இந்த பதிவு செய்கிறோம். உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த 4வது பக்கத்தில் இருக்கிற புதிதாக அமைத்திருக்கிற அந்த வார்த்தையை நீக்க வேண்டுங்கிற கோரிக்கையை இன்றைக்கி வலியுறுத்தி கடமடை பகுதியில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கோம். இதுக்கு முதலமைச்சருடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பகுதியினுடைய விவசாயிகளை இந்த பகுதிக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் ஆதாரங்கள் பறிபோய்விடும் அப்படிங்கிற அச்சத்தில் தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். இப்போ 20 நிமிஷம் அதாவது 50 ஆண்டு ஆழம் போராடி மிகப்பெரிய அளவில் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் இத்தனை டிஎம்சி தண்ணி இப்படி தான் தண்ணி எடுத்து கொடுக்கணுங்கிற வழிகாட்டுதல் எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ணி முடிஞ்சு அதற்கான நம்மளுக்கு அதில் கொடுக்கறதுலே சிரமம் இருக்குது. அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா 15 ஆண்டு காலம் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். இந்த அடிப்படையில் பெற்ற சுதந்திரம் உண்மையிலேயே சொன்னால் இப்போ 50 ஆண்டு காலம் பெற்ற சுதந்திரம் பறிபோயிடும். புதுசாக அமைக்கிற அதாவது பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேச்சுவார்த்தைங்கிற அடிப்படையில் மறுபடியும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிங்கன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி உச்சநீதிமன்றம் தலையிடாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் எங்களுடைய அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுங்கிறது தான் இதில் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம். நடுவர் மன்றத்தை உருவாக்காதே, நடுவர் மன்றத்தை உருவாக்காதே. 50 ஆண்டு போராட்டம், 50 ஆண்டு போராட்டம் பெற்ற சுதந்திரத்தை புதிதாக நடுவர் மன்றத்தை உருவாக்காதே. தமிழக அரசே புதிதாக நடுவர் மன்றத்தை உருவாக்காதே. 50 ஆண்டு போராட்டம்